இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. நாம் தமிழரை பற்றி பேசினாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு வங்கி வச்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்க. இப்போ களத்தில் 234 தொகுதி வேட்பாளரையும் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, களத்தில் இருக்கிறாங்க. அதிமுக அது எதிர்கட்சியாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க, திமுக ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இது எல்லா கட்சிகளும் டெஸ்டட் பார்ட்டிஸ். டிவிகே அன்டெஸ்டட் பார்ட்டி. எப்படி இந்த பாம்பாட்டி வித்த வந்து ஒருத்தர் பாம்பு வச்சிருப்பாரு. இருங்க சார், இருங்க, நீங்க பேசுற வரைக்கும் இல்ல இல்ல நான் கேக்குறேன். இருங்க சார், இவ்வளவு நேரம் பேசுறீங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்க, தேர்தலை சந்திச்சு இவ்வளவு நேரம் நீங்க அதான் உங்ககிட்ட நான் தலையிட்டேன், உங்க தப்ப சுட்டி காட்டுனேன். ஆமா சார், உங்க தப்ப நான் சுட்டி காட்டுனேன். பேசாம இருக்கணும், சுட்டி காட்டுனேன். நம்பர் இல்லனா போட்டி இல்ல, நம்ம சுபேர்ட்ட கோபப்படுறதுல அர்த்தமே கிடையாது. இல்ல நம்பர் இல்லனா அதான் உங்க தப்ப நான் சுட்டி நம்பர் இல்லனா பேசாம இருக்கணும் சார். மதிவாணன் சார், நீங்க க்ளைம் பண்ணல, காத்துருங்க. நம்பர் இல்லனா பேசாம இருக்கணும். ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண கட்சியை பார்த்துட்டு நீ ஒரு கட்சியா, நீ ஒரு ஆளுமையா அப்படின்னு பேசக்கூடாது, ஜெயிச்சுட்டு பேசணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, உன் தொகுதிக்குள்ள ஒடுக்கிட்ட பதுங்கிக்கிட்ட ஒரு புது கட்சி பேசுற பேச்சாது? எத்தனை வருஷம் அரசியல்வாதி, உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? 2 தொகுதியில் சென்னையில் நீங்க பிறந்து வளர்ந்ததானா? நீங்க பிறந்து வளர்ந்த விரும்பாக்கம் தொகுதியில் உங்களால் போட்டியிட முடியுமா? ஏன் பயந்து போய் பெரம்பூர்ல போட்டி போடுறீங்க? ஏன் உங்க சமூக வாக்குகள் முதல் தேர்தலையே ஒரு சமூகத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? நீங்க எல்லாரும் பொதுவான ஒரு தலைவரா? அப்ப ரெண்டாவது அந்த கட்சியிலேருந்து வந்துட்டாங்க, அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் போலையா, மற்ற கட்சியில் போலன்னு. அதிமுகவும் திமுகவும் எல்லா கொள்கையும் ஒன்று தான். அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு ஈகோவால் பிரியப்பட்ட கட்சி. 2 கட்சிக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். இந்த கட்சியிலிருந்து அங்கே போவாங்க, அந்த கட்சியிலிருந்து இங்கே வருவாங்கிறது காலங்காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் கட்சியில் யார் சேர்த்துருக்கீங்க? பாஜகவிட ஒரு மாநில தலைவராக இருந்தவர் சேர்த்துருக்கீங்க. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருத்தர் வேட்பாளராக போட்டிருக்கீங்க. போன வாரம் வரைக்கும் ஜெயிலில் இருந்த ஒரு வழக்கு வாங்கி ஜெயிலில் இருந்த ஒருத்தர் வேட்பாளராக போட்டிருக்கீங்க. நீங்கள் தான் தூய சக்தியா? நீங்கள் தான் மாற்று சக்தியா? தமிழ்நாட்டில் நீங்கள் தான் மாற்ற போறீங்களா? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் அவர் அந்த தொகுதியில் போட்டி போட்டால் கூட அந்த தொகுதியில் நான் இதெல்லாம் செய்ய போகிறேங்க, எனக்கு ஓட்டு போட்டுங்க தெரு தெருவா அலைகிறாரு. ஒரு தொகுதியை மாற்றுறதுக்காக தமிழ்நாட்டை மாற்ற போறேன்ட்டா உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? 50 வருஷம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மாட மாளிகையை என்ன பண்ண போறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? பொருளாதார திட்டம் என்ன? கல்வி திட்டம் என்ன? வேலைவாய்ப்பு திட்டம் என்ன? விளையாட்டா இது? அரசாங்கத்தை நடத்திட்டு போறது உங்களுக்கு விளையாட்டா? ஒரு சுயேட்சை வேட்பாளர் தெரு தெருவா நீங்க பார்த்திருப்பீங்க. சார் அது எல்லா தொகுதியில் நிக்கிறாரு. சார் அது எல்லாரும் தானே சார் கேக்குறாங்க, திமுக அதிமுக. நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழர் கட்சி எல்லாரும் தானே கேக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்கு, அஜெண்டா இருக்குல்ல, நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு. உங்கள்ட்ட என்ன இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? நான் 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். நான் 8 லிட்டர் டீசல் கொடுத்தா பத்தி தெளிவா சொல்லி நான் 8 லிட்டர் டீசல் கொடுத்தா மீனவர்கள் பிரச்சனை இருங்க சார். சார் நான் பேசுற பிறகு பேசுங்க சார். நான் பேசுற பிறகு அடிப்படையே இல்ல 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 அடிப்படை இல்ல அடிப்படை ஒண்ணு இல்ல சார். அடிப்படை ஒண்ணும் இல்ல, அடிப்படை இல்ல, அடிப்படை நான் பேசுற பிறகு பேசுங்க. நான் உங்கள்ட்ட எதுமே நான் பேசுறேன் பிறகு பேசுங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தொகுதியில் நிற்கிறாருன்னா கூட இதெல்லாம் செய்ய போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிக்க வச்சிங்கன்னா அந்த தொகுதிக்கு இதெல்லாம் செய்ய போறேன்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டையே மாற்ற போறேன், நான் தான் ஒரு மாற்று சக்தி, நான் தான் ஒரு தூய சக்தி, எனக்கு யாரும் போட்டி கிடையாது, மற்ற கட்சியெல்லாம் கொசுரு, அவரெல்லாம் லிஸ்ட்ல இல்லை, அன்டெஸ்டடு அப்படின்னு பேசிவிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாருல, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். அவர் 8 லிட்டர் டீசல் கொடுக்குறாருல, நான் 10 லிட்டர் டீசல் கொடுக்குறேன். நீ இது மாற்றா? வாக்கு வங்கி அரசியல் அதெல்லாம் நடக்குது. இவர் தானங்க இலவசத்தை வேணான்னாரு. எப்ப சொன்னாரு? யார் சொன்னாரு? உங்க நிர்வாகிகள் பேசலையே மேடையில? உங்க நிர்வாகிகள் மேடையில பேசலையே? என்ன சார் இது? உலகத்துக்கே தெரியும் சார், உலகத்துக்கே தெரியும். இலவசத்தை யார் உங்க நிர்வாகிகள எதிர்க்கலங்க. உங்க நிர்வாகிகள் பேசின வீடியோவை போட்டு உடைச்சாருன்னா அத கொண்டு வந்து இங்க கொத்து விடுங்க. சினிமாவுல போட்டுலாம் உடைக்கல. உங்க நிர்வாகிகள் மேடையில கதையோ அருண்குமார் அருண்ராஜ் பேசினாரு சார். ஆவேக்கான விஜய் தாங்க அருண்ராஜ் இல்லையா சார்? அப்ப கரூர் விஷயத்துல ஆதவர்ஜனா சொல்றதை ஏத்துக்கணும், ஆனா இதுல ஏத்துக்க கூடாது. இல்ல நீங்க அருண்ராஜ் வந்து என்ன சொன்னாருங்க, இலவசம் தவறுனாரா? எப்ப சொன்னாரு? வீடியோ போடுங்க. இல்ல அந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அவர் கருத்து வச்சு கட்சியில வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருமே தெரியாது சார். கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருமே தெரியாது, உட்கார்ந்து தானே சொல்றாரு. ஆமா, இந்த திட்டங்கள் எல்லாம் அவரும் தானே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப முதல்ல எதிர்க்கிட்ட அவர் எதிர்க்கிறாரு. அப்ப முதல்ல ஏத்துறாரு, இப்ப ஏத்துக்கிட்டாரு, மாத்திக்கிறாருங்க. மாத்திக்கலையா? அரைக்கின்னு சொன்ன இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக
இருங்க, பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசுறீங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்க. நான் பேசாம இருந்தேன். நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பதில் பேச தப்பால பேச சார். நான் பேசுவது 100க்கு 100 அவர் எதுவும் சொல்ல சுயேட்சை காப்பி பண்றாங்க சார். சார் ஜனநாயகன் படம் ரீமேக் மாதிரி தேர்தல் அறிக்கையை காப்பி பண்றாங்க. தேர்தல் அறிக்கையை காப்பி பண்றாங்க சார். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி கொடுத்துட்டு மாற்று. ஆமா, எடப்பாடி 2000 சொன்னவனும் முதலமைச்சர் நானும் 2000. அவர்தான் 2000 சொன்னாரு. நீங்க முதல்ல படிச்சு பாருங்க. முதல்ல அவர்தான் 2000 சொன்னாரு. இல்ல, சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கையேந்திராங்க. சத்து மாத்திரை இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து நாங்க மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேட்பாளரை பொறுத்த எடுத்துங்க. சாய் சரவணன் அங்க ஊழல் வழக்குல பாண்டிச்சேரியில நீக்கப்பட்டவருக்கு வேட்பாளர். கஞ்சா வழக்குல ஜாமீன்ல வந்தவர் வேட்பாளர். ஒரு பாலியல் வழக்குல வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் வேட்பாளர். மற்ற கட்சியில வந்து 120க்கு மேற்பட்டவர் வேட்பாளர். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஊழல் இல்லாத ஒரு தூய ஆட்சியை அவர் கொடுக்க போறாரா? பதில் சொல்லுங்க. என்னத்தை பார்த்த போறீங்க? இதுல என்ன கொடுமைன்னா, இவர் வந்து மாத்திருவாருன்னு நம்பக்கூடிய மக்களை நினைச்சா தான் அவன் வருத்தமா இருக்கும். நாளைக்கு சாயங்காலக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இவர் வந்து தான் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. இவர் வந்து தான் தமிழ்நாட்டை புனிதப்படுத்திடுவாரு. 50 வருஷம் தமிழ்நாட்டுடைய அரசியலை தலைகளாக மாத்திடுவாரு. இன்னொன்று சொன்னார் சார், லட்சக்கணக்கான மக்கள் ஃப்ளைட்டில் வராங்க. டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. எல்லாம் வர்றவங்களாம் இவங்க கட்சிக்கு ஓட்டு போட போறாங்களா? வெக்கேஷனுக்கு வர்றாங்க சார். ஓட்டு போட வராங்க. அது கட்சிக்கு ஓட்டு போட வராங்க. உங்களுடைய பிராண்டே தானே. வர்ற ஆளு பூரா வந்து அந்த எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. தேர்தல் திருவிழா தலைப்பு வச்சிருக்காங்க தான் சொன்னார். தேர்தல் திருவிழா நெறியாளர் நான் அந்த தப்ப சொல்லவே இல்லை. சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. வர்ற பாத்தீங்களா, ஃளைட் புக் பண்ணிட்டாங்க, கப்பல் புக் பண்ணிட்டாங்க. வர்ற ஆட்கள் பூரா ஊருக்கு போறாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த முறை தேர்தல் இது பெர்சன்டேஜ் அதிகமாறதுக்கு எங்க தளபதி தான் காரணங்கிறாங்க. அது காரணம் கிடையாது. கேரளாவிலேயும் பெர்சன்டேஜ் அதிகமா போச்சு. அதுக்கு என்ன காரணம்? பாண்டிச்சேரி அதிகமா போச்சு. அதுக்கு யார் காரணம்? எஸ்ஐஆருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் பொதுமக்கள் மத்தியில் வாக்களிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. கூட்டமாக ஓட்டு போட போறாங்க. அப்படிங்கும் போது ரெண்டு அரசியல் தான். மதசார்பற்ற ஒரு அரசியல் ஒன்று, மத சார்பு இல்லாத ஒரு அரசியல் ஒன்று. யார் வரணுங்கிறதான் முடிவு. இடையில எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ் வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு போடக்கூடிய வாக்காளர்கள் ஒரு 10-15% இருப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து நாங்கள் ஒரு ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, தினந்தோறும் ஒரு கட்டுக்கதையில் அவுத்து விட்டுக்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது நாங்கள் அதை மாற்ற போகிறோம்னு சொல்கிறாரு. அப்படி தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்க பாம்பு உயிரோடு இருக்க பாம்பா செத்து போன பாம்பாங்கிறது தெரியும். அது வரைக்கும் இந்த உருட்டு இப்ப கணிக்க முடியலையா? அதான் கணிக்க முடியாத ஒண்ணு. அவங்க வந்து இந்த செயல்பாடுமே இல்லையே. ஒரு கட்சி பொதுவா எல்லாருமே சொல்றேன், இல்ல எல்லாத்தையுமே சொல்றேன். இல்ல இந்த கட்சிகள் எல்லாம் களத்துல இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். வேலையை செய்யாத ஒரு கட்சியை பார்த்து நீங்க எப்படி கணிப்பீங்க? அதிமுக இந்த ஒரு தலைவர் இருக்காரு, முன்னாள் அமைச்சர், அவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு, இவர் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆவாரு. காலையில் நான் ஒரு இடத்துல கேட்டேன், இந்த முறையில் இந்த கோயில வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றுவாருங்க, அவருக்கான தனி செல்வாக்கு இருக்குன்றாங்க. அப்ப நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இங்க அப்படி எப்படி கெஸ் பண்ணுவீங்க? களத்துக்கே போல வேட்பாளர் பேரே பாதி பேர் தெரியல, எந்த திட்டமும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. இந்த கட்சி இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கணும் நம்மளா நம்பர் போட்டுக்கிற வேண்டியதான். அப்ப எப்படி வச்சு நீங்க இது பண்ணுவீங்க? தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இது என்னங்கிறது நமக்கு உறுதியாக கிளாரிட்டியாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அது மாதிரியான ஒரு ஐகானிக் லீடரா நான் இருக்கிறேன். அப்போ வேட்பாளர்களை விட அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் முக்கியத்துவம், அந்த பிம்பத்தினுடைய அடிப்படையில் வாக்களிப்பாங்க. சினிமாவில் இருந்து வர்ற எல்லாருமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் ரோல் மாடலை எடுத்துட்டு வந்து தான் விஜயகாந்த் வந்தார், பாக்யராஜ் வந்தார், பல பேர் வந்திருக்கிறாங்க, வந்து போயிருக்கிறாங்க. அப்போ இவரும் வந்திருக்கார். சினிமாவிலேருந்து வந்ததுனால நான் வந்து எம்ஜிஆர், விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னாரு, இவர் நான் கொஞ்சம் மிக்ஸ்டான எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆர் நான் தான். சினிமாவிலேருந்து வரவங்களுக்கு, எல்லா துறையிலேருந்து வரவங்களும் ரோல் மாடல் இருப்பாங்க இல்லையா? சினிமாவிலேருந்து வர்றவங்களுக்கு விஜய் வந்து எம்ஜிஆர் ஒரு ரோல் மாடல், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. எம்ஜிஆரை பார்த்தவர்கள், எம்ஜிஆரை கொண்டாடியவர்கள் பலர் வயோதயம் காரணமாக இப்போ இல்லை. இப்போ புதிய தலைமுறைக்கு வந்து இவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் முதல்ல எம்ஜிஆர் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இந்த ஜென்சிக்கு வந்து எம்ஜிஆர் யாருன்னு முதல்ல சொல்லணும். அவன் கேட்பான், எம்ஜிஆர் தான் யாருங்க அப்படின்னு கேட்பான். இவர் நான் எம்ஜிஆர்னு கிளைம் பண்ணுறாரு. எம்ஜிஆரை பார்த்து ஓட்டு போட்ட ஆள் பல பேர் இன்றைக்கி இல்லை. நம்ம தாத்தாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். வயோதயம் காரணமாக எங்கள் சித்தப்பாவை ஒரு பெரிய எம்ஜிஆர் ரசிகர் தான். அவரை இப்போ இல்லை. அவர் எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போட்டவர் தான், எம்ஜிஆர் ரசிகர் தான். வீட்டில் எம்ஜிஆர் ஃபோட்டோ தான் மாட்டியிருப்பார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்சிட்ட போய் எம்ஜிஆர் நீங்கள் அவன் என்ன கேட்பான்? நீ யாருன்னு கேட்பான். முதல்ல நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். அவனுடைய அரசியல் என்னன்னா, இவர் வந்து இவருடைய அரசியல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும். ஒரு கதாநாயகன், ஒரு வில்லன். எனக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த வில்லன் தான் காரணம். இதை ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டே இருப்பார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை,
நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எதை பத்தியும் பேச மாட்டேன். எனக்கு அது பொலிட்டிஷியன் எல்லாருமே ஃபாலோ பண்றது தானே சார்? இல்ல எல்லா ஒரு பொலிட்டிஷியனும் hero எல்லா னா ஒரு விஷயத்தையும் பேசுறாங்க. இப்ப சீமான் எடுத்துக்கங்க, அவர் மேல 1000 விமர்சனங்கள் மாற்று கருத்து இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் பேசுறாருல, களத்துல இருக்கிறாருல. இவர் எங்க பேசுறாரு? இவர் எதை பத்தியும் பேச மாட்டேன். எனக்கு அவருக்கு தான் போட்டி. நான் ஹீரோ, அவர் வில்லன். எனக்கு எது நடந்தாலும் அந்த வில்லன் தான் காரணம். இது என்ன அரசியல்? இது பேசுறேன் சார், பேசுறேன். அதாவது இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியல. உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். உச்சத்தை பெரியார் சொல்லலை, அண்ணா சொல்லலை, காந்தி நாங்கள் பாரிஸ்டர் படித்த பட்டம் வாங்கின ஒரு வழக்கறிஞர். நான் நினச்சிருந்தேன் அன்னைக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சட்டையை போடாமல் நாட்டு மக்களுக்காக நின்னார். காந்தி ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஒரு அரசியல்வாதியாக நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு இதுதான் குவாலிஃபிகேஷன் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது அவங்களுடைய கிளைம். ரெண்டாவது, எம்ஜிஆரை வந்து கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் போடுறதுல எம்ஜிஆர் மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்து ஊழலை ஒழிக்க போகிறோம், ஊழலுக்கான என்ன திட்டம்ங்கிறது அவங்க தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த தேர்தலில் திமுகவினுடைய வாக்குறுதிகள் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய வாக்குறுதிகளாக அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை செய்யும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மக்கள், விளிம்புநிலையில் இருக்கிற மக்கள் அது வாங்கிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சி வந்தோடனே 2000 ரூபாய் கிடைக்கும். அந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது வாக்குறுதிகள், தேர்தல் திமுக வாக்குறுதிகள் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறாங்க. அப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒன்று போய் சேர்ந்துகிட்டே இருக்காது. கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஏஐ பற்றி சொன்னார். ஆல்ரெடி தமிழ்நாடு அரசாங்கம் கூகுள் நிறுவனத்தோட ஒரு ஏஐ எம்ஓயு போட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு லேப் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. அது வந்துடும் தெரிஞ்ச பிறகு தான் இவர் நாங்கள் ஏஐக்கு தனியாக ஒரு அமைச்சகம் அமைக்க போகிறோன்றாரு. ஆல்ரெடி ஒரு எம்ஓ இருக்குது. அதுவும் காப்பி என்பதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணி ஒரு ஏரோ ஹப் சென்டரும் தமிழ்நாட்டில் வரப்போகுது. தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரப்போகுது. அதை சார் இருங்க சார், அதை காப்பி தான் பண்றீங்க, அதை காப்பி தான் பண்றீங்க. ஒழிக்கணும் தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு சார். இங்க எங்க வந்தாரு? இப்ப பாருங்க, எதுவுமே செய்யலன்னாரு, செஞ்சா மாப்பிள்ளன்றாரு. அப்ப இது பார்த்தாலே காப்பி அடிச்சிருக்கீங்க. இத பார்த்தாலே காப்பி அடிச்சிருக்கீங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னாரா? இப்போ ஒரு ஏரோஸ்பேஸ் ஹப் வருதா, ஒரு ஏஐ லேப் வருதா, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்குதா? இதை பார்த்து விஜய் காப்பி அடிச்சிருக்காரா? அது வந்ததுக்கு பிறகு விஜய் காப்பி அடிக்கிறார். விஜய் வந்து படத்தை மட்டும் ரீமேக் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ரீமேக் பண்றாரு.